சானவாஸ் காமராஜரே தோத்தாரு விருதுநகர்ல. தமிழகத்துல 2026 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் தாவேகா அப்படிங்கிறாரு விஜய். இங்க கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியா, அதாவது மத்திய அரசு மாநில அரசுங்கிற மீனிங்ல தான் அவர் பேசினாரு. அதை நாம அப்படி புரிந்து கொண்டால் திமுகன்னு குறிப்பிடுகிறார். நீங்க எப்படி பார்க்குறீங்க விஜயுடைய இன்றைய அந்த பேச்சை? ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது அது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஆட்சியை பிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. அதற்கு நிறைய ஒர்க் பண்ணணும், களத்துக்கு போகணும். அவங்க டீம் தான் ஒர்க் பண்றாங்களே. அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு 2026 தேர்தலை அவங்க காயின் பண்ணுறாங்க. கொள்கை எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு தேர்தல் வந்துச்சு இல்லை 2024. அந்த தேர்தலையும் சந்திக்கலை. ரெண்டு எதிரியை நீங்கள் தான் சொல்கிறீங்க. ரெண்டு எதிரியில் கொள்கை எதிரின்னு ஒரு முக்கியமான எதிரி, அதாவது அரசியல் எதிரியை விட கூடுதலான எதிரி யாருன்னா கொள்கை எதிரி தான். அரசியல் எதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க, கொள்கை எதிரி மாறாதில்ல. அப்போது மாறாத ஒன்றாக இருக்கக்கூடிய எதிரியை வீழ்த்துவதற்கு தான் நீங்கள் கட்சியை தொடங்கின உடனே அதிக முனைப்பு காட்டியிருக்கணும். நீங்கள் கட்சியை தொடங்கின பிறகு தான் அந்த தேர்தல் வருது. கொள்கை எதிரியை களத்தில் சந்திக்கக்கூடிய தேர்தல் வாய்ப்பு உங்களுக்கு வருது. அந்த தேர்தலை கடந்துட்டீங்க. அப்போ கொள்கை எதிரியை எதிர்ப்பதிலும் களத்தில் அவர்களை வீழ்த்துவதிலும் உங்களுக்கு பங்கு கிடையாது. அது ஏன் தவிர்த்தீங்க? கொள்கை எதிரி எதிர்க்கிறதுக்கு பயமா? கொள்கை எதிரியுடைய பேரை சொல்கிறதுக்கு பயமா? மோடி அமித்ஷா என்கிற பெயரை குறிப்பிடுவதற்கு பயமா? RSS பிஜேபிங்கிற பெயரை உச்சரிப்பதற்கு பயமாங்கிற கேள்வி இருக்கு. களத்தில் அவங்களை அதுவும் பயம்தான் போல தெரியுது. அரசியல் எதிரியையும் இப்போ சொல்ல மாட்டாங்க. திமுகன்னு சொல்லி முதலமைச்சர் பெயரை சொல்லி பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு அரசியல் கட்சி நீங்க வந்துட்டீங்க, வந்த பிறகு யாராவது இப்படி பூடகமா பேசிட்டு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. மாநில அரசும் மத்திய அரசுங்கிறது அண்டர்ஸ்டுட் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க தான் சொன்னாங்க நாங்க பண்ணையார் கட்சி இல்ல பாமரர்களுக்கான கட்சின்னு. பாமர மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? இவரைத்தான் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு, இவரைத்தான் அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்காரு, இவரைத்தான் எதிர்க்க போறாரு, இவருக்காகத்தான் களத்துக்கு வந்திருக்காரு, இவங்களை அப்படின்னு புரிஞ்சுப்பாங்களா? அதுக்கு தனியா பொழிப்புரையெல்லாம் யார் சொல்லுவா? அப்போ ஒரு தலைவர் யாரை எதிர்க்கிறேன், எதற்காக களத்திற்கு வந்திருக்கேங்கிறத போட்டு உடைக்கணும். இவர்கள் சொல்லக்கூடிய ரோல் மாடலாக சொல்லக்கூடிய 67, 77 விஜயகாந்த் எல்லாருமே அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? அண்ணா தன்னுடைய எதிரி யார் அப்படிங்கிறத களத்தில் போட்டு உடைச்சாரா இல்லையா? எம்ஜிஆர் தன்னுடைய எதிரி யார் என்பதை தெளிவுபடுத்தினாரா இல்லையா? விஜயகாந்த் தன்னுடைய எதிரிகள் யார் அப்படிங்கிறத மேடைக்கு மேடை தெளிவுபடுத்தினார். திமுகவும் எதிரி, அதிமுகவும் எதிரி, ரெண்டு பேரும் வேண்டாம், நான் தான் மாற்று அப்படின்னு களத்துக்கு வந்தார். களத்துக்கு போனார், ஊர் ஊரா போனார். அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய ரோல் மாடல் எல்லாமே களத்துக்கு போறவர்கள் சொல்றாங்க. இவரும் இனி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார்னு தானே சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு வருஷமா கட்சி நடத்தலையா? இப்போ இன்னைக்கு தான் கட்சி தொடங்கியிருக்காரா? அப்போ ஓராண்டாக அவருடைய செயல்பாடு என்னங்கிறத மதிப்பீடு தானே இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். 2ஆம் ஆண்டு தொடக்கம், ஓராண்டு நிறைவு, ஓராண்டு நிறைவுல என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பேசு பொருள். ஓராண்டுல என்ன பண்ணியிருக்காரு? இது மாதிரி ஒரு 4 மேடை போட்டிருக்காரு. அந்த 4 மேடையில் இப்படி பூடகமாக பேசியிருக்கிறார். யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை, எந்த எதிரியும் அடையாளம் காட்டவில்லை. பாயாசம் பாசிசம்னு இப்படியே கவித்துவமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட மொழிக் கொள்கை குறித்து அவர் பேசியிருக்கார். மொழிக் கொள்கையில திமுக அரசு செயல்படுது எப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒன்றிய அரசு அப்பட்டமாக வெளிப்படையாக நாங்கள் நிதி தரமாட்டோம், எங்கள் நிபந்தனை ஏற்றுக்கிட்டா தான் தருவோம்னு சொல்லுது. முதலமைச்சர் சொல்கிறாரு 2000 கோடி முக்கியம் இல்லை, 2000 ஆண்டுகள் அதுக்காக நாங்கள் பின்னோக்கி போக முடியாது அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாரு. களத்தை கூர்த்திட்டு இன்னைக்கு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் திமுக போதாமையாக இருக்குது, மொழிக் கொள்கையில் வீரியமாக இல்லை, பிஜேபி எதிர்க்கிறதுல அவங்கள்ட்ட வீரியம் இல்லைன்னு ஒரு கட்சி விமர்சனம் வைக்குமானால் அந்த கட்சி அந்த களத்தை கையில் எடுத்திருக்கணும். அவங்க இதை விட வீரியமான போராட்டங்களை நடத்தி இருக்கணும். நீங்க என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறது, நாங்க அழிக்கிறோம்னு முன்னாடி போய் அழிச்சிருக்கணும். அல்லது இதை விட கூர்மையான போராட்டங்களை அவங்க முன்னெடுத்திருக்கணும். அமித்ஷா உருவபொம்மை எரிக்கிறது, அந்த மாதிரி இன்னும் தீவிரமான போராட்டங்களை அவங்க முன்னெடுத்திருக்கணும். கூட்டணி அல்ல உங்க கொள்கை இல்ல உங்க அரசியல் பேட்டர்ன்லயே அவங்களும் அரசியல் பண்ணணும்னு எப்படி? வேற ஏதாவது ஒரு பேட்டர்னை சொல்லுங்கன்னு அவர் என்ன சொன்னாரு? இவங்க ட்விட்டர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு நாங்க தாவேக்கா மாற்றாக வேற ஒன்று செஞ்சிருக்கோம்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு? ஊடால நம்ம பசங்களும் போய் ட்விட்டர்ல சண்டை போட்டாங்க, சம்பவம் பண்ணிட்டாங்கிறாரு. அவங்க பண்ணா அது சிறுபிள்ளை விளையாட்டான், இவங்க பண்ணா சம்பவமா? அது எப்படி? அவரே முரண்படுறாரு பாருங்க. ஒரே பேச்சில் அவருடைய முரண்பாடு. ட்விட்டர்ல சண்டை போட்டு எவ்வளோ சீரியஸாக அங்கே போயிட்டு இருக்கு, அவங்க ட்விட்டர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு
நம்ம பசங்க ஊடால போய் அவங்களும் ட்விட்டர்ல சம்பவம் பண்ணிட்டாங்கங்கிறாரு. நீங்க என்ன சம்பவம் பண்ணீங்க? சம்பவத்தை களத்துல பண்ணணும். என்ன பண்ணிருக்கீங்க? திமுக கூட்டணி களத்திலும் எதிரொலிக்கிறது, அது சமூக வலைதளத்திலும் எதிரொலிக்குது. இது சீரியஸ் பிரச்சனைன்னு சொல்றாருன்னா அதோட சீரியஸ் தெரியாமையா சொல்லுவாரு? சீரியஸ் பிரச்சனைக்கு உங்களுடைய பங்கு என்னன்னு தான் கேட்கிறோம். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் பாஜகவும் நீங்களும் பேசி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விஜய் சொன்னது. இதுதான் ஆதிக்கம் செய்பவனையும் ஒடுக்கப்படுபவனையும் சமன்படுத்துகிற வேலை. இப்படி சமன்படுத்தலாமா விஜய்? பிஜேபி அப்பட்டமா நிதி தர மறுக்குது. இவர் சிஎம் ஃபோன் பண்ணி சொன்னாரு, நீங்க நிதி தர மறுத்துருங்க, நான் நிதி அப்புறம் கேட்டு ஒரு போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சிஎம் ஃபோன் பண்ணி சொன்னதுனால ஒன்றிய அமைச்சர் வந்து அப்படி மறுத்து பேசிட்டாரா? அல்லது ஒன்றிய அமைச்சர் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்றாரா? எது உண்மை? பிஜேபி தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து நிதியை மறுக்கிறது, மாநில அரசு தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து அதை மீட்க போராடுது. அப்ப இந்த இடத்துல விஜய் யார் பக்கம் நிக்கணும்? ரெண்டு எப்படி ஒன்னாகும்? ரெண்டு எப்படி சமமாகும்? உங்க நிலைப்பாடு என்ன? நீங்க எப்படி ரெண்டை சமன்படுத்துறீங்க? இதுதான் பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடுன்னு சொல்றோம். இதுதான், அதாவது நீங்க ஒரு கட்சியை விமர்சிக்கலாம், ஒரு கட்சியினுடைய போராட்டத்தில் குறைபாடு இருந்தால் நீங்க விமர்சிக்கலாம். ஆனால் ஒரு முடிவை, ஒரு கொள்கை பயணத்தை வந்து கேள்வி கேட்க கூடாது, அது தப்பு. அப்படின்னா நீங்க பிஜேபி செய்வதை நீங்க அப்பட்டமா போட்டு உடைக்கணும். அதை செய்யாம அவங்க வந்து மறுக்கிறாங்க, இவங்க கேட்கறாங்க, ரெண்டு பேரும் சொல்லி வச்சுட்டு நடிக்கிறாங்கன்னா எப்படி சொல்லி வச்சுட்டு நடிக்கிறாங்க? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? சொல்லி வச்சுட்டு நடிக்கிறாங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து அதிமுக காலத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டங்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. உதய மின் திட்டமாக கையெழுத்து போட்டாங்க, உணவு பாதுகாப்பு சட்டமாக கையெழுத்து போட்டாங்க, ஜிஎஸ்டியாக ஏற்றுக்கிட்டாங்க, நீட்டு விலக்கா அம்மையார் இருந்த வரைக்கும் இருந்துச்சு, இவங்க வந்தோடனே வந்துருச்சு. அப்படி ஒவ்வொன்றா விட்டு கொடுத்தாங்க. வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தாங்க பிஜேபி, இவங்க ஆதரிச்சாங்க. காஷ்மீர் 370 பிரிவு நீக்கத்தை ஆதரிச்சாங்க. ஒவ்வொன்றா முத்தலாக் சட்டமாக எல்லாத்தையும் எதையுமே விட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் ஆதரிச்சாங்க. அதுபோல இந்த அரசு, இந்த மாநில அரசு ஏதாவது போய் கையெழுத்து போட்டு வந்துருச்சா அப்படின்னா நீங்க கேட்கலாம். எதுலையுமே கையெழுத்து போடலையே, எல்லாத்துலயும் முரண்பட்டு வந்து சண்டையில போடுறாங்க. அப்ப சண்டை போடக்கூடியவர்களை போய் நீங்க வந்து சமன்படுத்துறீங்களா? இப்படி பிஜேபிக்கு பாசிசம் பாயாசம்னு சொல்லி சமன்படுத்துறீங்க. நீங்க ஒரே தட்டுல வைக்காதீங்க, ஒடுக்கப்பட்டவர்களையும் ஆதிக்கம் செலுத்துறவங்களையும் அப்படின்றீங்க. அவர் என்ன பண்ணையார்களை ஆட்சியிலிருந்து அகற்றுறது தான் 2026 வேலைன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒன்றிய அரசு மாநில அரசை ஒடுக்குதா இல்லையா? மாநில நிதியை தர மறுக்குதா இல்லையா? பேரிடர் நிவாரணம்னு நம்ம கேட்கிறோம். பேரிடர் நடந்துருச்சு, அது உண்மை. பேரிடர் நடந்தது உண்மைன்னு யார் சொல்றா? ஒன்றிய குழு வந்து பார்வையிட்டு சொல்லுது. மாநில அரசு சொல்ற தரவுகளை வச்சு நீங்க நம்ப வேண்டியதில்லை. ஒன்றிய குழு வருது, மாநில அரசு சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு பாக்குது. பேரிடர் உண்மையிலே வந்துதான் பாக்குது. வந்திருக்கு, உண்மைதான். பேரிடரை தடுத்திருக்காங்க, அதுவும் உண்மைதான். நிவாரணம் கொடுத்திருக்காங்க, அதுவும் உண்மைதான். இந்தா நாங்க சர்டிபிகேட் கொடுக்குறோம்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறாங்க. கொடுத்துட்டு போன பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் பேரிடர் நிவாரண நிதியை விடுவிக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மறுக்குது. இதுல எப்படி ஒன்றிய அரசினுடைய அந்த வஞ்சகமும் மாநில அரசினுடைய போராட்டமும் சமமாகும்? எப்படி சமமாகும்? எப்படி ரெண்டு பேரும் சொல்லி வச்சு நடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? ஒன்றிய அரசு வந்து சர்டிபிகேட் பண்ணிட்டு போன பிறகு ஏன் நிதியை கொடுக்கலன்னு கேட்க வேண்டியவர் விஜய். ஆனா பாஜகவும் திமுகவும் ஒண்ணுங்கிறார். அப்போ ஒரு லாஜிக் பாயிண்ட் சொல்லுங்க. கெட் அவுட்ங்கிறது தான் எங்களுடைய முழக்கம்ங்கற கேம்பெயினை தான தொடங்கி இருக்காங்க. எது கெட் அவுட்? ஏங்க, பிஜேபி அப்பட்டமா உரிமையை மறுக்குது, அதை நோக்கி கெட் அவுட்னு சொன்னா லாஜிக். உரிமைக்காக போராடுறவங்கள கெட் அவுட்னு சொன்னா சரி, அப்படியும் கெட் அவுட்னு சொல்ற உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா ஒரு கட்சி அகட்டிட்டு நாங்க வந்து அந்த இடத்துல உட்கார்றதுக்கு நாங்க போராடுறோம்னு உங்க பாயிண்ட் பிரகாரம் சரி. ஆனா நீங்க இதை விட என்ன பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கிறத சொல்லுங்கன்னு கேட்கிறோம். ஒரு கட்சிட்டு இருந்து அதை எதிர்பார்ப்போம்ல. இப்ப நாங்க ஒரு கட்சினா எங்க கட்சியினுடைய கொள்கை என்ன, நாங்க எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறத வெளிப்படையா நாங்க சொல்றோம்ல, களத்துல நிக்கிறோம்ல. இன்னைக்கும் களத்துல ஏதோ ஒரு ஊர்ல, திருவண்ணாமலையில எங்க தலைவர் நிகழ்ச்சியில இருந்துகிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு ஊர்ல டெய்லி ஒரு ஊர்ல நாங்க களத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு 4 ஊருக்கு எங்க தலைவர் போவார். நான் வந்து 30 வருஷம் பெரிய லீடர், நான் வந்து தேர்தல் கட்சி அங்கீகாரம்லாம் வாங்கியாச்சு, அதனால நான் இங்க சென்னையில தான் உட்காந்துருப்பேன், எந்த களத்துக்கு வரமாட்டேன்னு எங்க தலைவர் வீட்டில் உட்காந்துருக்காரா? களத்துல தாங்க நின்றுட்டு இருக்கோம் எல்லாரும். இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பிரச்சனை அடையாளப்படுத்தி அந்த களத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். நாங்க வந்து 30 வருஷ கட்சி, 25 வருஷ கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி, தெரிய திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி அப்படின்லாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது கிடையாது. அல்லது சும்மா ஒரு 2 தேர்தல் வியூக வகுப்பாளர்களை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றவங்க கிடையாது. களத்துல தான் நிக்கிறோம். வெறும் தேர்தல் வியூக வகுப்பாளரா பார்த்துட முடியுமா? இப்ப பிகேயும் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு, ஆதவர்ஜனா அந்த கட்சியில இப்ப ஷாகுல் கூட அதை சுட்டி காண்பித்தார், பொதுச் செயலாளரா இப்ப போயிருக்கிறாரு. அவரே சொல்கிறார், அதாவது வந்து அம்பேத்கரை, பெரியாரை தூக்கி பிடித்தவர்கள் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்.
இப்படி பல குற்றச்சாட்டுகளை அவரும் வச்சிருக்கிறார் அந்த மேடையில். அவர் தான் திமுகங்கிற வார்த்தையை கூட செந்தில் கூட அதை சுட்டி காண்பித்தார். அவர் மட்டும்தான் திமுகங்கிற வார்த்தையவே பயன்படுத்தினார். அவருக்கு திமுக எதிர்ப்பு ஏன் அவர் செய்யறாருங்கிறதுக்கான நோக்கங்கள் இருக்கு. அவர் ஏன்னா திமுகவை அவர் பிறந்ததிலிருந்து எதிர்க்கல, அல்லது கடந்த தேர்தல் வரைக்கும் கூட எதிர்க்கல. கடந்த தேர்தலில் இதே திமுகவை இதே மன்னர்கள்னு அவர் சொல்லக்கூடியவர்களை அதிகாரத்தில் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டவர் அவர் தான். தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தவரும் அவர் தான். இதே பிகேயும் இதே யாதவ் அவர்களும் தான் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போ அது வரைக்கும் இந்த விமர்சனங்கள் திமுக மேலே கிடையாதா? அப்போ வாரிசு அல்லாத யாரும் திமுக தலைமையில் இருந்தாங்களா? இந்த 2 ஆண்டுகளில் புதுசாக முளைச்சி கலைஞர் குடும்பத்திலிருந்து 2 பேர் உட்கார்ந்துட்டாங்களா? அப்போ நீங்கள் ஒரு விமர்சனத்தை வைப்பதாக இருந்தால் அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கணும். இந்த விமர்சனம் என்னையிலிருந்து உங்களுக்கு வருது, எதனால வருதுங்கிற கேள்விலாம் இருக்குல்ல. அப்போ அதனுடைய பின்னணிலாம் நம்ம பார்க்கணும்ல. அப்போ அந்த விமர்சனத்தில் அறம் இல்லை, நேர்மை இல்லை. அப்படியே வாரிசை எதிர்ப்பதாக இருந்தாலும் நீங்கள் எல்லா வாரிசையும் எதிர்க்கணும். எல்லா கட்சிகளிலும் இன்னைக்கு வாரிசு தான் இருக்கு. எங்கள் கட்சியில் தான் வாரிசு இல்லை. அப்படி பார்த்தா எங்கள் கட்சியில் தான் வாரிசு இல்லை. எங்கள் தலைவரின் சார்பில் எந்த குடும்பத்தையும் கொண்டு நாங்கள் முன்னெடுத்தல. நேற்று ஜி.கே. மணி வீட்டு கல்யாணத்தில் பார்த்தா விஜய் பையன் தான் நிற்கிறாரு. அது கூட ஒரு தனிப்பட்ட இதுன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தை நான் பார்க்குறேன். நாளைக்கு விஜய் பையன் அந்த கட்சிக்குள்ளே வரமாட்டார்னு அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம். யாரும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கட்சியில் எந்த காலத்திலும் பொறுப்புக்கு வர மாட்டார்கள்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட சொல்லுங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க. அப்போ நீங்க இதுக்கெல்லாம் எந்த ஒரு வரையறையும் கிடையாது. எல்லா கட்சிகளிலும் இன்னைக்கு வாரிசுகள் வழி நடத்துறாங்க. நம்ம அதுக்குள்ள போனோம்னா எல்லா கட்சியும் கேள்வி கேட்கணும். அது என்ன திமுக மட்டும் கேள்வி கேட்கறது? நாங்க எந்த கட்சியும் கேள்வி கேட்கறது இல்ல. நாங்க பாமகவை எதிர்க்கிறோம். அன்புமணி வாரிசு என்பதற்காக எதிர்க்கல, பாமகவுடைய கொள்கையை தான் எதிர்க்கிறோம். அதே மாதிரி எல்லா கட்சியும் நீங்க பார்க்கணும். அப்போ நீங்க இன்னைக்கு விஜய் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்னா அதுல ஒரு தெளிவு இருக்கணும். எந்த தெளிவும் இல்லை. முழுக்க முழுக்க மீண்டும் மீண்டும் குழப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் பேசுனது பெரிய ஏமாற்றம் தான் தாவேக்காவுக்கே. அவங்க ஒரு வீரியமான அரசியலை முன்னெடுத்து களத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்த்தது. ஆனா அவங்கள்ட்ட எந்த செயல்பாடும் இல்லை. ஏற்கனவே மாநாட்டில் பேசினாரு, அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசினாரு. அதை விட இன்னைக்கு ஏமாற்றம்னு சொல்றீங்களா நீங்க? அந்த அரசியல் கூட இன்னைக்கு அவர் பேசல. அந்த மாநாட்டில் பேசின அரசியல் கூட, நூல் வெளியீட்டு விழாவில் பேசின அரசியல் கூட இன்னைக்கு அவர் பேசல. குறைஞ்சிக்கிட்டே வருது. அரசியல் நெடி குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு அந்த சினிமா பாணியிலேயே அவருடைய பேச்சுக்கள் அமைஞ்சிருக்குது. ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா அந்த நிகழ்ச்சிகள் அவர் எப்படி வெளிப்படுவாரோ அதே தன்மையில தான் அவர் வெளிப்படுறார். ஒரு அரசியல் நெடி என்பது அறவே இல்லை. இப்போ பிகே பத்தி பேசுனீங்க. எந்த ஒரு கட்சியும் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை கொண்டு மேடை ஏற்றி ஒரு கூட்டணி கட்சி தலைவர் போல அல்லது தன்னுடைய கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் போல காட்டினது கிடையாது. முதல் முறையா ஒரு தேர்தல் வகுப்பாளரை கொண்டு மேடை ஏற்றி அவர் தான் சைன் பண்ண சொன்னாங்க. அவர் பண்ண மாட்டேன்ட்டார்ல. அவருக்கு அந்த லிமிடேஷன்ஸ். அதுதான் நான் சொல்றேன். இப்போ நாங்க யாரோட மேடை ஏறுவோம்? காங்கிரஸோட மேடை ஏறுவோம், எங்க கூட்டணி கட்சிகளோட மேடை ஏறுவோம். இத்தனைக்கு பல விஷயங்கள்ல அகில இந்திய கட்சிகளுக்கு நம்ம மாநில கட்சிகளுக்கு இருக்கிற நிலைப்பாடு கிடையாது, முரண்பாட நிலைப்பாடு தான். இந்தி திணிப்பை செஞ்சது காங்கிரஸ். பல விஷயங்கள்ல அப்படிலாம் செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாம எடுக்கிற நிலைப்பாட்டோடு உடன் நம்ம நிலைப்பாட்டுக்கு ஏற்ப ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறாங்க. நீட்டு விலக்கா அவங்களுடைய ஸ்டாண்ட் வேற. ஆனா தமிழ்நாட்டில் நீட்டு விலக்கு கேட்கிறோமா? தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க நிக்குது நம்ம கூட. அதுதான் முக்கியமானது. ராகுல் காந்தியே நிக்கிறார். இப்போ அகில இந்திய தலைமையே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டு வருது. இதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பிகே அவரை கூட்டிட்டு போய் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் போல கையை கோர்த்து நீங்க காட்டுறீங்க. ஒரே ஒரு கட்சி தலைவர் தான் நீங்க காட்டுறீங்க அந்த மேடையில. அந்த கட்சி தலைவரே உங்களுடைய முதல் நிகழ்ச்சிகள், அதாவது ஓராண்டு தொடக்க முதல் நிகழ்ச்சி, அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க முதல் நிகழ்ச்சியில ஒரு முதல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்க, கையெழுத்து இயக்கத்தை. அந்த முதல் கையெழுத்து இயக்கத்துல அவர் முரண்பட்டு கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு உங்களுடைய சக ஒரு கட்சி தலைவர். அப்போ ஒரு கட்சி தலைவரே உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல. நீங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் இல்லைன்ட்டீங்க. அதனால நான் கட்சி தலைவரா வச்சு பேசுறேன். தேர்தல் வியூக கட்சி தலைவர் இல்ல, தேர்தல் வியூக வகுப்பாளர்னா எந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் இப்படி எந்த கட்சி தலைவரும் மேடை ஏற்றி கைகோர்த்து காட்டியதில்லை. பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல அவங்கள்ட்ட என்ன வேலையை வாங்கணுமோ வேலையை வாங்கிட்டு அனுப்பி விட்டுருவாங்க காசை கொடுத்துட்டு. இதுதான் எல்லா கட்சியும் செஞ்சது. இப்படி ஒரு பிழையான அரசியலை எந்த கட்சியும் இதுவரை செய்ததில்லை.